அருமையான நேரத்தில் உங்களை ஆராதிக்க கொடுத்த நேரங்களுக்காண்டி நன்றி ராஜா. அப்பா, இந்த வருடம் ஆரம்பிச்சு ராஜா, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா, என்னென்னமோ நடக்கிறது பார்க்கலும் அப்பா, எங்களுக்கு கண்ணின் மணிய போல ராஜா இந்த நாள் வர இந்த ஆகஸ்ட் மாசத்தை காண செஞ்சீங்க, அதுக்காண்டி நன்றி அப்பா. எத்தனையோ பேர் வருஷம் தொடக்கும் போது இருந்தவங்க இப்ப இல்லை, ஆனால் உங்க கிருபனால நாங்க நிற்கிறோம் ராஜா. உங்க கிருப தயவு இறக்கங்களுக்காண்டி நன்றி ராஜா. அப்பா சோத்திரம், எங்க ஆராதனைகள் உங்களுக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு கேட்க போற வசனங்கள் ராஜா எங்க லைஃபை மாற்றுற வசனமா இருக்கணும் கர்த்தாவே. அப்பா சோத்திரம், நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் ராஜா. அப்பா, எங்க செயல், எங்க நடுக்கையில, எங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் ராஜா உங்க கிருப இருக்கணும் ராஜா, உங்க தயவு இருக்கணும் கர்த்தாவே. இந்த ஆராதனை, இந்த மெசேஜ் எல்லாத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஏசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, खोटी खोटी स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, खोटी खोटी स्तुति धन्यवाद। तू है सच्चा जिंदा खुदा, है तुझे पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, है तुझे पर ही भरोसा मेरा। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, खोटी खोटी स्तुति धन्यवाद। என்னோட்டத்தில் நான் தனிமையில்ல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்ல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீர் என்னோடு
துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் हालेलुया। परमेश्वर के नाम को महिमा करते हुए हम आराधना गाएंगे। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तुम्हें करने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तुम्हें करने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अग्नि समान उतरा, अग्नि जीव के
नदियों की तराई में बड़ी सेना को चलते देखो, अधिकार की वाणी तूने पवित्र आत्मा में नमन करो। नदियों की तराई में बड़ी सेना को चलते देखो, अधिकार की वाणी तूने पवित्र आत्मा से नमन करो। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान लहरा, धोखा तूफान काले किया, नदी आंसू की हम पर बहा। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान लहरा, धोखा तूफान काले किया, नदी आंसू की हम पर बहा। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तूने, कटने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तूने, कटने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। करमल पर्वत की प्रार्थना में छोटे बादल को उठते देखो, आग जैसे कमाल वही अग्नि को फिर से तूने। करमल पर्वत की प्रार्थना में छोटे बादल को उठते देखो, आग जैसे कमाल वही अग्नि को फिर से तूने। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान लहरा, धोखा तूफान काले किया, नदी आत्मा के हम पर बहा। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान लहरा, धोखा तूफान काले किया, नदी आत्मा के हम पर बहा। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तूने, कटने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तूने, कटने का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய பலத்த கரம் நம்ம இதுவரைக்கும் நடத்தியிருக்கு, இனி நடத்த போகும். ஆதலால் அவருக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நாள் கூட குறையில்லாதபடிக்கு, ஒரு நாள் கூட நம்மை கைவிடாதபடிக்கு நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த லாக்டவுனுக்குள்ள விசேஷமாக இந்த ஆன்லைன் வழியாக தேவன் நம்மை சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஆதலால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அந்த வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகம், ஒரு நன்மை, ஒரு வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழிநடத்துதல் எல்லாருடைய வார்த்தையில் இருக்குது. அவருடைய வார்த்தையை பிடித்துவோம். அவருடைய வார்த்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். இந்த நாளில் கூட கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நம் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில்
வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை சொல்வோம். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை சொல்வோம். அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமை ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன் சொல்வோம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையானி. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையானி. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. அந்த வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. அன்பான தேவ சின்னமே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வல்லமை நமக்கு வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியும். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள தான் ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்கிறோம். வல்லமை இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஒரு சின்ன பாடல் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், சபைகளை நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் தேவனுடைய வல்லமை வேண்டும். அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள் ஒரு வல்லமை நிறைந்து இருக்க வேண்டும். நாம் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம் மாம்ச பலவீனமானது, மாம்சத்தில் எதையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் உள்ளார்ந்த ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வல்லமை நிறைந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு சிறியர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவனுடைய வல்லமை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த வல்லமை தான் உங்கள் குடும்பங்களை நடத்த ஆரம்பிக்கும். அந்த வல்லமை தான் சபைகளை நடத்த ஆரம்பிக்கும். அந்த வல்லமை தான் பாடல்களை பாடச் செய்ய வைக்கும். அந்த வல்லமை தான் உன்னை ஜெபிக்க வைக்கும். அந்த வல்லமை தான் உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வைக்கும். அப்போ அந்த வல்லமை உனக்குள் இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய மாம்சம் பலவீனமானது, ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவிக்குள்ள ஒரு பலன் வேண்டும். ஆவிக்குள்ளான ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பலனடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், ஒருவேளை நிற்க முடியாத அளவுக்கு, உட்கார முடியாத அளவுக்கு பலவீனம் இருந்தாலும், ஆனால் தேவனுடைய வல்லமை உனக்குள் வரும்போது உனக்குள் இருக்கிற அந்த வல்லமை பெரிய காரியங்களை செய்து முடித்துவிடும். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு
நீங்கள் அவருடைய ஆவியினாலே மறுபடியும் கவனிங்க, ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நன்றாய் கவனிங்க, உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறார், அந்த மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டுமா, வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது. 15 வசனத்தை கவனித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி, நல்லா கவனிக்கணும், உங்கள் உள்ளார்ந்த மனுஷன் பலனடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இந்த முழங்கால் படி எவ்வளவாக நீங்கள் எடுக்கிறீர்களோ, முழங்கால் நின்று எவ்வளவாய் செபிக்கிறீர்களோ, முழங்கால் நின்று எவ்வளவாய் துதிக்கிறீர்களோ, முழங்கால் நின்று தேவனோடு விண்ணப்பம் செய்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளார்ந்த மனுஷனில், பார்த்தீங்களா, நீங்கள் முழங்கால் படிட்டு செபிக்கும் போது உள்ளார்ந்த மனிதனில் வல்லமையாய் பலப்படுவீர்கள், வல்லமையான காரியங்களை செய்வீர்கள். அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய தேவன் நோக்கி முழங்கால் படியிட்டு செபிக்கும் போது உங்கள் உள்ளார்ந்த மனுஷன், பார்த்தீங்களா, உள்ளார்ந்த மனுஷன் ஆவியில் பலப்பட்டு, அந்த உள்ளார்ந்த மனுஷன் தான் பலனடைய வேண்டும். என் அன்புக்குரிய தேவ சென்னமே, இந்த உள்ளார்ந்த மனுஷன் பலனடையும் போது தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பார்க்காதீர்கள், உங்கள் தோற்றங்களை பார்க்காதீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு உங்கள் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஆமீன் ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு வல்லமை இறங்க வேண்டும். அந்த உள்ளார்ந்த மனுஷன் பலப்பட வேண்டும். எந்த ஒரு பலவீனத்தில் கூட அந்த உள்ளார்ந்த மனுஷன் பலவான நிற்பான். யோசித்து பாருங்கள், எவ்வளோ வியாதிகளோடு கூட நீங்கள் படுத்து இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், எழுந்துக்க முடியாத அளவு கூட இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த மனுஷன் அப்படி அல்ல. அந்த உள்ளார்ந்த மனுஷன் பலப்படும் போது, படுத்து கிடக்கிற நீ செபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அதை தான் ஆண்டவர் சொல்லுங்க, உள்ளார்ந்த மனுஷனை நீ பலமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளார்ந்த மனுஷனுக்கு சோர்வுகளை கொடுக்கக்கூடாது. உள்ளார்ந்த மனுஷனை தினமும் முழங்கால் படியிட்டு அந்த உள்ளார்ந்த மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்டு இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இந்த உள்ளார்ந்த மனுஷன் நீ பலனடையும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் செய்வார். அப்படின்ற உன் உள்ளார்ந்த மனுஷன் பலவானாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் அந்த பலத்தை உனக்கு கொடுப்பார். அதாவது வேதம் சொல்லுகிறது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். செப்பனியா 3:17. நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாய். நண்பான தேவச்சனமே, நம் தேவன் எங்கே இருக்கான்னு கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுங்க, கவனமாக கவனிங்கள். வசனத்தெல்லாம் தேவனுடைய வாழ்க்கை இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருக்கு, ஜீவன் இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர், இதை நீங்கள் எப்பவும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். 2-3 பேர் எங்கே கூடுகிறோமோ அங்கே நம் நடுவில் நம்முடைய தேவன் இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பார்த்தீங்களா, நம்முடைய நடுவில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவரே வல்லமுள்ள தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். நாம் 2-3 பேர் செபிக்கும் போது நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், அவர் ரட்சிப்பார். பார்த்தீங்களா, அவர் உன் பேரில் எப்படி இருப்பார்? சந்தோஷமாக மகிழ்ந்து. பார்த்தீங்க, நீங்கள் எப்போல்லாம் செபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் பேரில் சந்தோஷம் அடைவார். எப்போதெல்லாம் ஊழி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எப்போதெல்லாம் கர்த்தருக்காக நினைவு கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் அப்பொழுதெல்லாம் உங்கள் மீது மகிழ்ச்சியாக இருப்பார். அதை தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்மளை மகிழ்ச்சிப்பார். பார்த்தீங்களா, தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்,
அவர் உன் பேரில் எவ்விதமாய் களி கூறுவார். பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி செய்யும்போது உன் பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுவார். உன்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தை வைத்து ஆண்டவர் கம்பீர சத்தத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பார். நீங்கள் வல்லமையை எழும்பி பிரகாசிக்கும் போது, வல்லமையான பாடல்களை பாடி தேவனை துதிக்கும் போது, வல்லமையான ஊழியங்களை செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது உன் பேரில் அவர் சந்தோஷமாக இருப்பார். அப்போது உன் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். உன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். ஒன்றிலும் குறைவு காணாதபடிக்கு கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் நடுவில் இருக்கிற ஒரு தேவன், அவர் வல்லமுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அதோட உங்கள் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் தோற்றத்தையும் உங்கள் சரீரங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. வேதம் சொல்லுது, மாம்ச பலவீனமா, ஆனால் ஆவிய உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகமுள்ள ஆவியை நாளுக்கு நாள் நீங்கள் உள்ளார்ந்த மனுஷனை பலவானாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்ற தினமும் நீங்கள் சிவிக்கிறவர்களாக மாறி வேண்டும். அந்த உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் வல்லமையை பயன்படும் போது யோசித்து பாருங்கள், நீங்கள் நடந்த கூட அற்புதம் நடக்கும், நீங்கள் போனால் அற்புதம் நடக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களால் நடப்பதில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமுள்ள தேவன், வல்லமுள்ள ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அதாவது வேதம் சொல்லுங்க, உங்கள் உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தேசம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டார் ஆண்டவர். நீங்கள் பலத்தோடு நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நிற்க வேண்டும், பலப்பட. ஒருவேளை தலைவலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, கைவலி, கால் வலி இருக்குது, என்னால் நடக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்தி பார். நீ இருக்கிற இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்காக செய்ய ஆரம்பித்து. அதெல்லாம் வேதம் சொல்லுது, நாளுக்கு நாள் உள்ளார்ந்த மனுஷனில் நீங்கள் பலனடைய வேண்டும். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பாருங்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறோம். யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ அதிகாலமே எழுந்து நின்று போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நல்லா கவனிங்க. இங்கே மோசே கவனித்து பாருங்கள். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அதிகாலமே எழுந்து. எப்போ எழுணுமா? அதிகாலமே எழுந்து. இப்போ இந்த மோசை யார்? மோசை ரொம்ப பயந்தாங்குழி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேச தெரியாது, ஒரு திக்குவாய் உள்ள மனுஷன், ஒரு பலவீனமான மனுஷன். பேசி வராது, பேசி திக்கி தான் பேசுவார். ஆனால் கர்த்தர் மோசே அழைச்சு, நீ அதிகாலமே எழுந்து. இன்னும் சொல்ல போனால் மோசே ஜனங்களை பார்த்தாலே பயப்படும், ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். இன்னொரு பக்கம் பேச்சு வராது, திக்கி தான் பேசுவார். ஒரு வார்த்தை பேசி 9 வார்த்தை பேசுறதுக்குள்ளே பல மணி நேரம் ஆகிடும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, மோசே ஆண்டவர் பார்த்து நீ அதிகாலமே எழுந்து. பார்த்தீங்களா? ஏன் நீங்கள் அதிகாலம் எழ வேண்டும்? உங்கள் உள்ளார்ந்த மனுஷன் பலனடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாலமே எழுத வேண்டும். சூரியனையே பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்பாக எழுந்துட வேண்டும். அதுதான் அதிகாலம். சூரியனுக்கு உனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. சூரியனை பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் பர்வதத்தில் போய் நிற்கல. அப்போது உன்னோட உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் வல்லமையான ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான். வேதம் சொல்லுது, மோசே பயந்து இருந்தான். ஆண்டவர் சொன்னால், நீ போய் மலையில் போய் அதிகாலமே நில்லுன்னு சொன்னார். திரளான ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆனால் அதிகாலமே எழுந்து போய் மலையில் உட்கார்ந்து மோசை ஜெபித்து விட்டு கீழே வருகிறான். எந்த ஜனங்கள் எதிராக இருந்தார்களோ, எந்த ஜனங்கள் விரோதமாக இருந்தார்களோ, எந்த ஜனங்கள் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று இருந்தார்களோ, அந்த ஜனங்கள் இப்போது மோசை பார்த்து பயப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து போய் ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை மோசைக்குள்ளே கடந்து வந்தார். அதாவது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசை பார்த்து நீ அதிகாலமே எழுந்து போய் நீ பார்வனுக்கு முன்பாக நின்று அவனுக்கு போய் சொல்லு, என் ஜனங்களை அனுப்பிவிடு. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ போய் பேச அவங்ககிட்ட.
ஜனங்களெல்லாம் கட்டி வைத்துக்கிறதில்ல. எத்தனை காரியத்தை நீ கட்டி வைத்திருக்காங்களா? அப்போ நீ தான் போய் பேச வேண்டும். அப்போ நீ பேசணும்னா உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்க வேண்டும். இப்போ திக்குவாயான இந்த மோசே எப்படி பேச முடியும் வல்லமையான வார்த்தைகள்? ஆனால் அனுப்புகிறது கர்த்தர். பார்த்தீங்களா? நீ என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, சோர்ந்து போயிருந்தாலும் சரி, சரீரமே ஒன்றும் செயல்படாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அப்பா ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா அதை கேட்டு மோசே போய் சொல்லுகிறார், என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ என் ஜனங்களை விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. பார்த்தீங்களா? நீ போய் பேசு. ஒருவேளை அவன் அனுப்பாதிருந்தால் இந்த தேசம் தேவனை சந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் தேவன் பக்கமாக வர வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போய் அந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு என் ஜனங்களெல்லாம் அனுப்பிவிடு. நீ அதிகாலம் எழுந்து போய் பர்வதத்தில் போய் நில்லு. காலையில் எழுந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஆராதிக்க வேண்டும். அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணு. உன் கிராமம், உன்னுடைய தெரு, உன்னுடைய வீதி, உன் அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் அதிகாலமே நீ ஜெபம் பண்ணும்போது அவர்கள் உன்னை தேடி வந்து கர்த்தருடைய பக்கத்தில் சேர்ந்து கொள்வார்கள். அதோட மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அதிகாலமே எழுந்து போய் என் பர்வதத்தில் நில்லு. அடுத்து இந்த முறை பார்த்தீங்களா, நீ அனுப்பாமல் இருந்தால், நீ அப்படியே வைத்து கொண்டு இருந்தால் நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், அதிசயமான காரியத்தை இந்த தேசத்தில் செய்வேன். இந்த முறை நான் சகலவித வாதைகளினாலும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர்கள் மீதும் உன் ஜனங்கள் மீதும் கொள்ளை நோயை அனுப்புவேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தால் கொரோனாவை அனுப்பிக்கிட்டு தான் இருப்பேன். அதான் அர்த்தம். நீ ஜனங்களை ஆராதிக்க விடவில்லை, ஜனங்களை தேட விடவில்லை, ஜனங்களை கட்டி வைத்து இருக்கிற, ஜனங்களை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நீ அப்படியே அனுப்பாது இருப்பேன் என்று சொன்னால் இந்த வாதைகளை நான் இந்த தேசத்தில் அனுப்புவேன். என் அன்பான தேவ சின்னமே யார்கிட்ட சொல்லிக்கொண்டு இருக்கிறார்? மோசே கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறார். மோசே யார்? இது மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் பயந்த சுபாவம் உள்ளவர். ரெண்டாவது பேச்சு வராது, நல்லா பேசவும் தெரியாது. ஆனால் அழைக்கிறவர் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசையோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் எதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்? 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு விளங்கும். என்னுடைய வல்லமையை நல்லா கவனிங்க. இந்த வல்லமை யாரு காண்பிப்பார்? மோசைக்கு தான் காண்பிக்க போகிறார். அப்போது உள்ளாந்த ஒரு மனுஷன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த உள்ளாந்த மனுஷனுக்கு தேவனுடைய வல்லமை காண்பிப்பார். அதை தான் வேதம் சொல்லுது, உன் உள்ளாந்த மனுஷன் அதிகமாய் பலப்படும்படிக்கு நீ முழங்கால் படியிட்டு செபிக்கும் போது இந்த உள்ளாந்த மனிதன் பலன் அடையும் போது, அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், மோசே பார்த்து சொல்லுகிறார், என் உள்ள மனுஷனை என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி மீது எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக. பார்த்தீங்களா, ஒரு சாதாரண மனுஷனை தேவன் என்ன செய்கிறார்? என் வல்லமை உன்னிடத்திலிருந்து வெளிப்படும்படிக்கு. ஒருவேளை நீங்கள் கூட இன்றைக்கி நல்லா பேச தெரியாதவங்க இருக்கலாம், நல்ல பாட தெரியாதவங்க இருக்கலாம், ஒருவேளை வேதத்தை வாசிக்க தெரியாதவர்கள் கூட இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்துடைய ஞானம் ஒன்றுமே புரியாத ஒருவேளை கூட இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் பார்த்து நீ புரோஜனமற்றவள், ஒன்றுத்துக்கு நீ உதவ மாட்டே என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் வல்லமை உன்னிலிருந்து நான் வெளிப்படுத்துவேன். அப்போ மோசே யார்? ஒரு பலவீனமான மனுஷன், பேச தெரியாது, பயந்தாங்கொள்ளி, பயந்த சுபாவம். இவரை கொண்டு இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் தேவன் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் சொல்ல, நான் என் வல்லமையை உன்னிலிருந்து வெளிப்படுத்துவேன்.
அப்போ மோசவுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்போது கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக வெளிப்பட ஆரம்பிக்குதோ அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும். மோசே பார்த்து சொல்லு, என் வல்லமை ஒன்றிருந்து வெளிப்படுத்துவேன் நான். நீ போய் அங்கே நில்லு, அவ்வளவுதான். நீ பேசு, அவ்வளோதான். நீ பாடு, அவ்வளோதான். நீ ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். நீ போய் நில்லு, நீ தான் அந்த காரியத்தை செய்யணும். உன் பலவீனத்தை நீ பார்க்காத. உன் பலம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் வீணாக போயிடும். என்னுடைய பலன், நான் கொடுக்கிற வல்லமை தான் உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தபடி தான் செய்வார். யாரை கொண்டு செய்வார்? யாரை கொண்டு வந்தாலும் செய்வார். எப்படிப்பட்டவர்களை கொண்டு செய்வார்? பலவீன பாண்டங்களை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்போ பைத்தியங்கள் வழியாக எப்படி அற்புதம் நடக்கிறது? அற்புதம் எப்படி நடக்கிறது? அந்த வல்லமை அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்க வேண்டும். அந்த வல்லமைக்காக நீ முழங்கால் படிட்டு சிபிக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குது. உன் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையால் நிரம்ப வேண்டும். பாருங்கள், நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். முழங்கால் படிட்டு உங்கள் உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்தி பாருங்கள். எத்தனை பேரை நீங்கள் சந்திப்பீங்க. எத்தனை அற்புதங்களை கற்று உன்னை கொண்டு செய்வார். எத்தனை அதிசயங்களை செய்வார். ஏன்னா உள்ளார்ந்த மனுஷன் பலனடையும் போது, உள்ளான ஆவியான உன்னை பலப்படுத்தும் போது உன் வார்த்தைகள், உன் செய்கைகள் எல்லாம் பலமான மாறிவிடும். அவருடைய நாமம் உன் வழியாக தான் பிரஸ்தாப அடைவார். அதனால வேதம் சொல்லுகிறது, நான் உனக்குள்ளிருந்து அற்புத அடையாளங்களை செய்வேன். உன் உள்ளார்ந்த மனுஷனை நீ பலப்படுத்திக்கொள். நண்பான தேவ சின்னமே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளார்ந்த மனுஷனை கர்த்தருக்கு முன்பாக எப்போது முழங்கால் படியிட்டு உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். சாதாரண மோசப்பார், பலவீனமானவர், பயந்த சுபாவம். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ முன்னால் முடியாது, அது எனக்கும் தெரியும். ஆனால் என் வல்லமையை உன் வழியாக நான் செய்து முடிப்பேன். அன்புக்குரிய தேவ சின்னமே, இன்றைக்கு இந்த தேசம் ஒரு வல்லமை எதிர்பார்க்கும். அது உன்னுக்குள்ளேருந்து தான் எதிர்பார்க்கும். உன் குடும்பத்திலிருந்து தான் எதிர்பார்க்கும். உன் ஜெபத்திலிருந்து தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை உன்னிலிருந்தே வெளிப்படுத்தவும் தேவன் விரும்புகிறார். நீ முழங்கால் படியிட்டு உன்னை முழுவதும் அர்ப்பணிக்கும் போது இந்த அற்புதமான ஆண்டவர் உனக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிப்பார். அதுதான் வேதம் சொல்லுது. உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. சொல்லுவோம், பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே அந்த வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் உனக்குள் வரும்போது உன்னுடைய ஒரு வார்த்தை பிசாசுகளை துரத்த ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். லூகாஸ் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து
சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அன்பான தேவச்சனமே, நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் தன்னுடைய 12 சீடர்களை வரவழைத்தார். நல்லா கவனிங்க. இந்த 12 சீடர்கள் யாரு? எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், எந்த உலகத்துறை ஞானம் இல்லாதவர்கள். இவர்களை தேவன் அழைத்து 12 சீஷர்களை அழைத்து வாசிப்பது பாருங்க. இந்த 12 சீடர்களுக்கு அழைத்து தேவன் சகல பிசாசுகளை துரத்தவும். அப்போ நல்லா கவனிக்கணும். பிசாசுகளை துரத்த தேவன் இந்த 12 பேரை அழைத்து இருக்கிறார். இவர்கள் சாதாரணமானவர்கள் தான், எந்த படிப்பறிவு கூட அவ்வளோ இல்லை. அவர்களை அழைத்து பிசாசுகளை துரத்தவும், பாருங்க, வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும். இந்த சாதாரண மனுஷர்கள், பலவீனமான பாண்டங்கள், மீன் பிடிக்கிறவர்கள், இவர்கள் அழைத்து பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும். அப்போ 2 காரியத்தை தேவன் அந்த இடத்துல தன் சீடர்களுக்கு செய்கிறான். ஒன்று, பிசாசு பிடித்தவர்களை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? இப்போ இந்த மனுஷங்களால் இந்த பிசாசுகளை துரத்த முடியுமா? இந்த மனுஷங்களால் வியாதிகள் சுகமாக்க முடியுமா? முடியாது. அதற்கு தான் தேவன் அந்த 12 பேரை அழைத்து அந்த பலவீனமானவர்களை கொண்டு பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு 2 காரியத்தை செய்தார். ஒன்று, வல்லமை கொடுத்தார். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவன் எடுத்திருந்தா அந்த வல்லமை உனக்கு வரணும். 2வது பாருங்கள், அவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரம், அந்த துரத்துவதற்கு ஒரு வல்லமை, அது தேவன் தான் நமக்கு கொடுத்தார். அதை தான் வேதிச்சது. உங்கள் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையில் பலப்பட வேண்டும். அப்போது பிசாசுகளையும் துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குவீர்கள். ஏன்னா அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் தான் பிசாசு நடுங்க. எந்த மனுஷன் பேரை சொன்னாலும் பிசாசு நடுங்க. பவுல் பல தேசத்துங்களுக்கு போய் ஊர் ஊராக போய் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தான். அநேக பிசாசுகள் ஓடியது, அநேக வியாதிகள் சுகமானது, அநேக சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. இதெல்லாம் போகிற இடத்துலலாம் ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். 2வது பிசாசம் பார்த்து கொண்டு. அப்போ இந்த பவுலுக்குள்ள எப்படி இது? தேவன் வல்லமையும் அதிகாரத்தை கொடுக்கிறார். என் அன்பான தேவச்சனமே, இந்த லாக்டவுனில் நமக்கு வேண்டியது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் வேண்டும். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். அதில் தான் முழங்கால் பிடுங்கி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி உங்கள் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்படணும், வல்லமையாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு நீங்கள் சாதாரண குடும்பத்து கூட இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு தான் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஏன்? உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் வரும்போது இந்த காரியங்கள் நடக்கும். அப்போது நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள், விசேஷர்களாக தேவன் வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் வேதம் சொல்லுது. தன் 12 சீடர்களையும் இயேசு அளித்தார், சாதாரணமானவர்களை இயேசு அளித்தார். அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். 2வது வசனம் சொல்லுகிறது, பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும். இந்த வல்லமை அதிகாரம் எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும்
பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பார்த்தீங்களா, இந்த வல்லமை அதிகாரம் எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு உனக்கு வல்லமை அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கிறார். உனக்கு ஏதோ செய்து கொள்ள வேண்டும், உனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் இந்த வல்லமை அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறான். உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார், உன்னை கொண்டு அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார். உன்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படிக்கு பல பிசாசுகளை துரத்தி பல வியாதிகளை குணமாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை உன் வழியாக மகிமைப்படுத்துவார். அதற்கு தான் தேவன் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படி, உனக்கு ஒரு வல்லமை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீ சாதாரண ஜனங்களை இருக்க தேவன் விரும்பவில்லை. உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்க வேண்டும், உனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் உள்ளார்ந்த மனுஷனுக்குள் நீங்கள் வல்லமையாய் பயன்பட வேண்டும். நண்பான தேவ சின்னமே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற இடத்துல வல்லமையாக நீங்கள் பயன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன்னை கொண்டு தான் அற்புதங்களை செய்வார், உன்னை கொண்டு தான் அதிசயங்களை செய்வார், உன்னை கொண்டு தான் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புவார். அவருடைய வல்லமை உனக்குள் வர வேண்டும், அவருடைய அதிகாரம் உனக்குள் வர வேண்டும். எப்படி வரும்? காலை எழுந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி செபிக்கும் போது தேவனுடைய வல்லமை உனக்குள் வரும், தேவனுடைய ஞானம் உனக்குள்ள வரும். சரீரம் பலவீனமா, மறுபடியும் சொல்கிறேன், மாம்ச பலவீனமான நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட நமக்கு டயர்டாகிடோ மூச்சு வாங்கிடும், அப்படியே படுத்துருவோம். ஆனால் உள்ளார்ந்த மனுஷன் அப்படி இல்லை, அவன் வல்லமுள்ள தேவனால் நிறைவேற்றுகிறார். நீங்கள் படுத்துக்கொண்டே யாரோ ஒரு குடும்பத்துக்கு செபித்து பாருங்கள், அற்புதம் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்துக்கு செபித்து பாருங்கள், கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். இங்கிருந்து செபித்து பாருங்கள், பிசாசுகள் அங்கே நடுங்கும். சில நேரங்களில் நம்ம எவ்வளோ தடவை கவனித்து இருக்கிறோம், நாம் இங்கிருந்து செபிக்கிறோம், துபாயில் ஒரு அற்புதம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது? தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை இங்கே கடந்து போகிறது. எவ்வளோ தூரத்தில் இருக்க அவங்க முகத்தை கூட நம்ம பார்ப்பதில்லை. யோசித்து பாருங்கள், வெறும் ஃபோனில் பேசுகிறோம், பிசாசு நடுங்கி கீழே விழுந்து இருக்கிறோம். அவர் உன்னை கொண்டு தான் இந்த அற்புதங்களை செய்வார். உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். ரெண்டாவது கவனித்து பாருங்கள், லூக்காஸ் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் ஜெயங்கொள்ளவும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற இந்த அதிகாரம், ஆண்டவர் கொடுக்கிற இந்த வல்லமை எதற்காக கொடுக்கப்படுகிறது? அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, அவருடைய நாமத்தினுள்ள சின்னங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, அவருடைய நாமத்தினுள்ள சின்னங்கள் வாழ்ந்திருக்கும்படி, செழித்து இருக்கும்படி, விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த வல்லமை அதிகாரத்தை கொடுக்கிறான். முதலாவது கவனித்து பாருங்கள், வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும், சர்ப்பம் என்ன அர்த்தம்? சர்ப்பம் ஒரு பிசாசினுடைய அதிகாரத்தை குறிக்கும். சர்ப்பந்தான் இந்த உலகத்தை கீழே தள்ளியது. அந்த சர்ப்பத்தையும் விஷம் போன்ற தேள்களையும் பிசாசினுடைய கிரிகளையும் மிதிக்க யோசிச்சு பாருங்க. ஆண்டு என்ன வல்லமை கொடுக்க, என்ன அதிகாரம் கொடுக்கிறான்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க. பாம்பு பார்த்து நீ மிதிப்பையா, ஓடிடுவியா? தேள் பார்த்து மிதிப்பையா, ஓடிடுவையா? ஓடுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சர்ப்பங்களையும் இப்படிப்பட்ட தேள்களையும் உனக்கு மிதிக்கும்படிக்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம், give you power. நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
அப்போ சாதாரண மனுஷர்கள்னா இந்த சாதாரண மனுஷர்களை கொண்டுதான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்து இருக்கிறார். அப்போ இந்த உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும், வல்லமையால் நிறைந்திருக்க வேண்டும். எந்த சமயத்தில் யார் கூப்பிட்டாலும் செபிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் அர்த்தம். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போது தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நம்மால் ஒன்றும் முடியாது. யோசிச்சு பாருங்க, மனுஷனால் ஒன்றும் முடியாது. ஒரு மனுஷனால் ஒரு தலைவலியை கூட குணமாக்க முடியாது. ஒரு பிசாசு கூட துரத்த முடியாது. பிசாசுக்கே தெரியும், பவுலையும் தெரியும், ஒன்றையும் தெரியும் சொல்லிச்சு. ஏன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியும். ஆனால் நம்மளால் எப்போ செய்ய முடியும்? அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் நமக்குள் வரும்போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதாவது வேதம் சொல்லுங்கள், உள்ளார்ந்த மனுஷன் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நீங்கள் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளான மனுஷனுக்குள்ளேருந்து நீ எப்போதும் செபிக்கிறவளாக, எப்போதும் துதிக்கிறவளாக. சும்மா எங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒருவேளை நடந்து கொண்டு இருக்கீங்க, ஒருவேளை வீட்டில் துணி துவைக்கிறீங்க, ஒருவேளை சமையல் செய்து கொண்டு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளாந்த மனுஷன் எப்போதும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உள்ள ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், உள்ள ஒரு செபம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கே நீ நின்று கொண்டு இருந்தாலும் சரி, அந்த உள்ளாந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை நீ பார்க்காத, கர்த்தர் நோக்கி பார். அவர் தான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சாதாரண இந்த மோசையை கொண்டு தான் எகிப்து தேசத்தில் தேவன் ஒரு விடுதலை ரட்சிப்பை கொடுப்பார். பேச முடியாதுன்னு வைத்து கடலை 2ஆக பிளக்கச் செய்தார். காரணம் என்ன? அந்த உள்ளார்ந்த மனுஷன் வல்லமையால் நிறைந்தது. உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலமான மாறி. உனக்குள்ளே இந்த உள்ளார்ந்த மனுஷன் பலவான் ஆகும்போது கர்த்தர் கொடுக்கிற இந்த வல்லமையும் கர்த்தர் கொண்ட அதிகாரத்தை கொண்டு இந்த தேசத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு நீ பயன்படுத்த முடியும். அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய முடியும். அதை தான் ஆண்டவர் உனக்கு இந்த வல்லமையும் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறார். நீ போய் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய் என்று, உன் சத்துருக்களை மேற்கொள்வாய் என்று கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நண்பன தேவ சின்னமே, இந்த லாக்டவுனில் கூட கர்த்தர் இந்த வாரம் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், வல்லமையால் நிரம்ப வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்காத, உன்னுடைய பலவீனத்தை பார்க்காத, உன்னுடைய நோய்களை பார்க்காத, உன்னுடைய குறைகளை கூட நீ பார்க்காத. மாம்சத்தும் எல்லாமே குறைவுள்ளது தான். ஆனால் வேதம் சொல்லி உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். இந்த வல்லமுள்ள ஆவியானவர் உனக்குள்ளிருந்து கிரியை ஆரம்பிக்கும். அப்போது இந்த தேசத்தில் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகி கொண்டே. சொந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக நில்லுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க, ஆண்டவருக்காக முழங்கால் படியிடுங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே உங்கள் முழங்கால் கர்த்தருக்கு முன்பாக முடங்க கடவுள். வேதம் சொல்லு, நீதிமொழியின் புஸ்தகத்தை வேதம் சொல்லு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பார்த்தீங்களா? அதிகாலையில் தேடும்போது அவன் கண்டடைவான். நாள் முழுவதும் கர்த்தர் அவனை நடத்த ஆரம்பிப்பான். அதான் மோசே கூட சொன்ன, அதிகாலமே நீ போ, உன் உள்ளார்ந்த மனுஷனை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சத்துருகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும், எந்த பிசாசுகளை கூட நீங்கள் மேற்கொள்ள முடியும், எந்த சர்ப்பங்களையும் எந்த தேள்களை கூட நீங்கள் மிதித்து அப்பாறை போயிட்டே இருப்பேன். தேவன் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு கொடுக்கிறார். உன்னை கொண்டுதான் இந்த தேசம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள். அதுக்கு தான் உன்னை அழைத்து இருக்கிறார். பலவீனமான உன்னை அழைத்த நோக்கமே அதுதான். உன்னை கொண்டுதான் அவருடைய ராட்சியத்தை கட்டப்போகிறார். உன்னை கொண்டுதான் ஒரு எழுப்புதலை இந்த தேசத்தில் கொண்டு வருவார், இந்த கிராமத்தில் கொண்டு வருவார். அதற்கு உன்னைத்தான் பயன்படுத்தும். நீ அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே,
எனக்கு அதிகார வல்லமை கொடுங்க ஆண்டவர். இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை வல்லமை எனக்கு கொடுங்க. சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை வல்லமை கொடுங்க. பிசாசுகளை துரத்தும், வியாதிகளை குணமாக்கும் எனக்கு அதிகாரத்தை வல்லமை கொடுங்கள் என்று நீ முழங்கால் படியிட்டு செபிக்கும் போது உள்ளார்ந்த மனுஷன் ஆளுக்கு நான் பலனடை. அன்புக்குரிய தேவ சின்னமே, இந்த வல்லமை தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். அதாவது தான் தேவனுடைய ராட்சியத்தை கட்டும்படிக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். உங்கள் குடும்பம் ஆயத்தமாகட்டும். அதிசீக்கிரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் வெட்கப்பட்ட குடும்பமாக, வெட்கப்பட்ட சின்னமாக நிற்காதபடிக்கு கர்த்தருடைய வல்லமையை இப்போதே தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் செபிக்க போகிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை குறித்து நாம் செபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 வாசிக்க 5 வாசிப்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்லுது நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல், நாங்கள் எங்களையே உயர்த்தாமல், நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றம் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்த ஏதோ ஒன்று செய்யும்படிக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் நான் ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். பாருங்க, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எதில் பெற்றிருக்கிறோம்? பார்த்தீங்களா? மண்பாண்டத்தில் பெற்று. ஏன்னா இந்த சரீரம் மண்ணுக்கு தானே போவோம், இங்கே இருக்குவோம். வேதம் அப்படி தானே சொல்லுக்குது. ஆதியாகமும் கூட நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு தான் திரும்புவாய். அப்போ இந்த மண்ணுக்கு இந்த சரீரத்துக்கு எந்த மகிமையும் கிடையாது. நாம் தான் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி பாருங்கள், நல்லா சூட்டெல்லாம் போட்டுன்னு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம். எது வரைக்கும் நிற்போம்? மண்ணுக்கு போகிற வரைக்கும் தான். ஆனால் சரீரம் மண்ணுக்கு போச்சுன்னா எந்த பிரயோஜனம்? இது ஒரு மண்பாண்டம். நினைவில் வச்சுக்கோங்க. என்ன பாண்டம்? மண்பாண்டம். தட்டுனா உடஞ்சிரும், உடஞ்சா முடிஞ்சிச்சு கதை. இந்த மண்பாண்டத்தில் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த மண்பாண்டத்தில் அவருடைய வல்லமை நாங்கள் பெற்று இருக்கிறோம். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. தேவன் தான் நமக்கு கொடுக்க இந்த மண்பாண்டங்களில் அவருடைய வல்லமை கொடுக்கிறார், அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அவருடைய பிரகாசத்தை கொடுக்கிறார், அவருடைய வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த மண்பாண்டங்களை பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் போய் செபிக்கும் போது ஏதோ ஒரு அற்புதம் நடந்துவிட்டு எங்களால் உண்டானது என்று சொல்லாதிருங்கள். எனக்கு கர்த்தர் சொல்கிறேன், இந்த மண்பாண்டங்களில் இந்த அற்புத அடையாளங்கள் நீ பெற்று இருக்கிறார். இது எங்களால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது. பிசாசுகள் ஓடுகிறதெல்லாம் ஏன் ஓடுகிறது? உங்களை பார்த்தா ஓடுகுது. நம்ம பார்த்தா பிசாசு ஓடுது? ஓட மாட்டோம். நம்ம பார்த்தா நம்ம கூட வருது ஃப்ரெண்டு மாதிரி. இயேசு கிறிஸ்து பார்த்தா அது ஓடுது, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மண்பாண்டங்களில் அவருடைய வல்லமை நாம் பெற்று இருக்கிறோம். அழிந்து போகிற இந்த கூடாரத்துக்குள் அழிவில்லாத அந்த வல்லமை நாம் பெற்று இருக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய சுத்த கிருபையினால் உண்டாயிருக்கு. அதாவது தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாதாரண சின்னங்கள் அல்ல, வல்லமை நிறைந்தவர்கள், வல்லமை உள்ளவர்கள்.
அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்கிறவர்கள், அதிசயங்களை நீங்கள் செய்கிறவர்கள். முழங்கால் படியிட்டு நீங்கள் செபிக்கும்போது உங்கள் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். என் அன்பான தேவ சின்னமே, செபிப்பதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமையும் அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 12 சீடுகளை அழைத்து தேவன் இந்த 12 பேருக்கும் ஒரே அதிகாரத்தை கொடுத்தார், ஒரே வல்லமை தான் கொடுத்தார். 12 பேரும் புறப்பட்டு சென்றார்கள். வேதம் சொல்ல அவர் சுற்றித் தெரிந்த இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. அவர்களால் அல்ல, அவர்களுக்குள் இருந்த அந்த வல்லமையும் அதிகாரமும் அப்படி செய்து. உனக்குள்ளே அந்த அதிகாரத்தை வல்லமையும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு தான் தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும். உன்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க அன்பான தேவச்சன். ஒருவேளை உனக்கு நல்லா பேச தெரியாமல் இருக்கலாம், நல்லா பாட தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நல்லா செபிக்க கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ள தேவனுடைய வல்லமை வந்துட்டா, உனக்குள்ள ஒரு தேவனுடைய அதிகாரம் வந்துட்டா, நீ பெரிய பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் செய்வார். உன்னை கொண்டு தான் நடக்கும். உன் மண்பாண்டத்தில் தான் இந்த வல்லமை நாம் பெற்று இருக்கிறோம். பிரயோஜனமில்லாத இதில் தான் இந்த அதிகாரத்தினுடைய வல்லமையும் இந்த அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். இதை விட்டு விடாதுங்க, பிடிச்சுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வல்லமுள்ள பாத்திரமாக நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை செய்வார். உங்களை தேடி அநேக சின்னங்கள் வருவார்கள், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவார்கள். வியாதிகள் சுகமாயிடும், பிசாசுகள் ஓடிவிடும். எப்போது கர்த்தருடைய வல்லமையும் அதிகாரமும் உனக்குள் வரும். நீ கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் பலனடையும் போது, கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் அவருடைய ராட்சியத்தை கட்ட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிப்பார். மோசைக்குள்ளே இருந்து செயல்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிப்பார். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். இந்த வல்லமைக்காக தான் நாம் சிரிக்க வேண்டும். ஒருவேளை பலவீனமாக இருக்கிறீர்களா? பயப்படாது சொல்லுங்கள். மண்பாண்டம் மாம்சம் பலவீனமாக இருக்கும், ஆனால் ஆவி உற்சாகமாக. ஆண்டவரே, எனக்கும் இந்த வல்லமையும் இந்த அதிகாரம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மண்பாண்டம் தான் நம்ம. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த தேசம் ஆண்டவரை சந்திக்கும். உங்களை கொண்டு நீ பெரியவளோ சின்னவனோ வயசானவங்களோ வயசாகாதவங்களோ, ஒருவேளை 3 வயசு பையனோ 30 வயசு பையனோ 90 வயசு, எவ்வளோ வயசு ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. நீ ஒப்பு கொடுக்கதான் தேவனுக்கு முக்கியம். சின்ன வயசு தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை விளைச்சி, அதுக்கு தான் உனக்கு உள்ள அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரம் உனக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், என் உள்ளார்ந்த மனுஷனை நீ வல்லமையாய் பயன்படுத்தணும். நான் இருக்கிற ஏரியாவில், இருக்கிற கிராமத்தில், இருக்கிற பட்டணத்தில், இருக்கிற வீதியில், கர்த்தாவே நான் இருக்கிற சபையில் என்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் என்று நாம் ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக அப்படியே செய்வார். நாம் செபிப்போமா? உங்கள் குடும்பத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. வல்லமுள்ள தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துவாராக. மறுபடியும் அந்த பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தி இந்த வல்லமை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டாச்சடிப்பே. சொல்லுவோம். உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டாச்சடிப்பேன். ஒப்பாக பறைவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். ஒப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே அப்படியே. அன்பான தேவச்சந்தமே, இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்குற உங்கள் குடும்பங்கள், பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும்
உங்களை முழுவதும் இப்போ அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உனக்குத்தான் இந்த வல்லமையும் இந்த அதிகாரத்தை கொடுத்து உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க உனக்கு அதிகாரத்தை வல்லமை கொடுப்பார். சகல சத்துருக்களை மேற்கொள்ளுகிற வல்லமை உனக்கு கொடுப்பார். உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எத்தனை பிசாசுகளுடைய வல்லமை இருந்தாலும் உன்னை கொண்டு அந்த வல்லமை பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். நீ கர்த்தருக்காக நில்லு, அவர் உனக்காக நிற்பார். நீ ஒரு அடி எடுத்து வை கர்த்தருக்காக, ஆண்டவர் உனக்காக 8 அடி எடுத்து வைப்பார். யாத்திராகமம் 14:14 சொல்லி, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமை செய்யும் அன்பான தேவச்சன். நாம் அல்ல, நாம் அன்பாண்டமுள்ளவர்கள், நாம் பலவீனமானவர்கள். தேவனுடைய வல்லமை அதை செய்யும். க்ளோஸ் யுவர் ஐஸ். I give you more power of the strength. நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன். நீ தாழ்த்தி உன்னை முழுவதும் அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார். அதிகாலை எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. மோசேக்கு சொன்ன அதிகாலம் போய் என் சமூகத்தில் நில்லு, நான் ஜனங்களை அனுப்பிவிடுவேன். நான் ஜனங்களை கொண்டு வந்து என் சமூகத்தில் சேர்த்து அவர்களை ஆராதிக்க வைப்பேன். என் வல்லமை உன்னிடத்திலிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் சொன்னார். நாம் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற யாவர் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு உன் சத்துருக்களை முறியடிக்க போகிறார். உன்னை கொண்டு பிசாசுகளை துரத்த போகிறார். உன்னை கொண்டு வியாதியஸ்தர்களை குணமாக்க போகிறார். உன்னை கொண்டு பில்லிசூனிய கட்டுகளை முறியடிக்க போகிறார். உன்னை கொண்டு பலவீனவர்களை பலவான மாற்றப் போகிறார். அவருடைய வல்லமை பெரிய காரியங்களை செய்யும். நீ இந்த உலகத்தை நோக்கி பார்க்காது, உலகத்து பிரச்சனை பார்க்காது. மண்பாண்டம் கர்த்தர் நோக்கி பார். உனக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். உனக்குள்ள வல்லமையுள்ள ஆவியான செயல்பட ஆரம்பிப்பான். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். வல்லமை உள்ள தேவன் அதை செய்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்க, உன் குடும்பத்தில் இப்போது இருக்கிறாய். அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் நடுவில் கர்த்தர் நின்று கொண்டு உனக்கு பலனையும் உனக்கு அதிகாரத்தையும் உனக்கு வல்லமையும் கொடுக்க தேவன் விரும்புகிறார். லூக்காஸ் 7:50 சொல்லுகிறது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடுவது நீ சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் வல்லமை கொடுத்தார். அதே வல்லமை இன்றைக்கு புறப்பட்டு வரும். காரணம், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், வியாதியாக இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், குறைப்பட்டு இருக்கிறேன், தரிதரனாக இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் பலவீனத்தில் தான் கர்த்தர் பலப்பட போகிறார். கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய ராட்சியத்தை கட்டும்படிக்கு உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். உன்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு. தேங்க்யூ லார்ட். அப்பாம், பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இந்த குடும்பங்கள் மீது இறங்குவீராக. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய கிருபையும் தயவும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு மண்பாண்டுகளையும் ஆண்டவரே நீங்கள் நிரப்பும்படிக்கு கர்த்தருடைய வல்லமையினால், கர்த்தருடைய வரங்களிலும், கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய காரியத்தை செய்வீராக தகப்பனே. பிசாசுகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். விக்கிரகத்தின் வல்லமைகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் அறுந்து போகட்டும், நுகங்கள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத கிரிகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். வல்லமையுள்ள குடும்பங்களாக நிறுத்த
அநேகருக்கு இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வரங்களை அலங்கரிக்கும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா, அலங்கரிக்கும்படிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்தமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த மண்பாண்டங்களை கொடுத்து இந்த மண்பாண்டங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்கிறோமிக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீ என்ன சொல்ல சொன்னீரோ அதை சொல்லியிருக்கிறோம் அப்பா. வல்லமையும் அதிகாரமும் உம்மிடத்திலே இறங்கி வந்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும், வியாதிகளை சுகப்படுத்தட்டும், பிசாசுடைய கிரிகளை அழித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்து இந்த சமூகத்தை சாட்சியாக நிறுத்தும் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் மறைத்து நீ வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சுகமாய் வைத்துக்கொள்ள சுவாமி. மீண்டும் உங்கள் சித்தத்தின்படி சந்திக்க நீர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து வல்லமையும் அதிகாரம் கொடுத்த இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாறுகளை என்றென்றும் மறவாதேன். ஆமேன், ஆமேன். என் அன்பான தேவ சின்னமே, அதே வல்லமை அதே அதிகாரம் அந்த மண்பாண்டத்தில் கர்த்தர் கொடுத்து இருக்கிறேன். நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களை கொண்டு பெரிய காரியம் ஆண்டவர் செய்யும். அப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.